எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது சும்மா தக 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 தகன்னு நின்றீங்க. ஆமாங்க, சும்மா தக தகன்னு எண்ணெயில் மிதக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ கத்திரிக்காவை மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். ஸோ இது முத்துனதாக இல்லாமல் பிஞ்சு கத்திரிக்காய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கத்திரிக்காயில் உள்ள காம்பை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி எதுக்குன்னா, நம்ம கட் பண்ண கத்திரிக்காயை இந்த தண்ணியில் போட்டு வச்சோன்னா அது கருத்து போகாது. அப்புறம் காரல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துடும். அப்புறமா கத்திரிக்காயோட சென்டரில் இந்த மாதிரி ப்ளஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கட் பண்ண கத்திரிக்காயை இந்த உப்பு கலந்த தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். இதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 1/2 கிலோ கத்திரிக்காயும் செஞ்சுக்கோங்க. இந்த பிரிஞ்சால் கிரேவி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கத்திரிக்காய் ரொம்ப பெருசாகவும் ரொம்ப குட்டியாகவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு எம்டி கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்து வறுத்துக்கிடலாம். இந்த கடலை ஆல்ரெடி வறுத்தது தான், நான் லைட்டாக வறுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே கடாயிலேயே 150 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் இது ரொம்ப நல்லா இருக்கும். இது 2 பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அடுத்ததான் 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் சேர்க்குறதுனால நல்ல மணமாக இருக்கும். இப்போது இது பொரிஞ்சு நல்ல வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் 100 கிராம் பல்லாரி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதோட ரா ஸ்மெல் போய் இது நல்லா பொரிஞ்சு வரணும். அப்புறமா இது கூட இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு பிரியாணி சைட் டிஷ் கத்திரிக்காய் கிரேவி கீழக்கரை ஸ்டைலில் போட்டிருக்கேன். அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறமா இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் இது நல்ல மணம் வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். இது நல்ல மணம் வந்துடுச்சு. அடுத்ததாக இதில் 2 பச்சை மிளகாயை சென்டரில் கீரி ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் இது எண்ணெயிலேயே ஒரு 50% நல்லா வதங்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பிரியாணிக்கு மட்டும் இல்லை, ஒயிட் ரைஸ் அப்புறம் மற்ற வெரைட்டி ரைஸுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது பாருங்கள், கத்திரிக்காய் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் 150 கிராம் தக்காளியை அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை கட் பண்ணி சேர்க்கலாம், பட் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறதுனால கிரேவி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறமா 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறதுனால காரம் அந்த அளவுக்கு இருக்காது, பட் கலர் நல்லா கிடைக்கும். குழந்தைங்களும் இதை தாராளமாக சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம சேர்த்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போய் ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். புளி கரைசலை சேர்த்ததுக்கப்புறம் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கத்திரிக்காயை நம்ம முழுசாக சேர்க்குறதுனால இது குழஞ்சி போகாது, எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். உப்பு, காரம், புளிலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம். கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் குக்காகி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் இதை மூடி போட்டு குக் பண்ணிக்கிடலாம். இப்போது இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கிடலாம். எந்த ஒரு பொருளுமே மூடி போட்டு குக் பண்ணுறதுனால அது சீக்கிரமே குக் ஆயிரும். இப்போது மூடி ஓப்பன் பண்ணிவிட்டேன். தண்ணி ஓரளவுக்கு குறைஞ்சி இந்த மாதிரி பபிள்ஸாக வரும். இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் நிலக்கடலை எள்ளு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு எள்ளும் நிலக்கடலையும் தான் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நிலக்கடலையோட தோலை எடுத்துகிட்டு அரைச்சிக்கோங்க. வெள்ளை எள்ளு தான் யூஸ் பண்ணணும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் கருப்பு எள்ளு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதில் அடிஷ்னல் ஃப்ளேவருக்காக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவிக்கிறேன்.
அவ்வளோதான். லைட்டாக இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு தீயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போனா எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வரும். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இதை மூடி போட்டுட்டு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். தகன்னு எண்ணெயில் மிதக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த டிஷ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.